ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 கப் உளுந்தம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் தனியா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இதோட 10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. வத்தல் வறுபட்டதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், எல்லாமே வறுபட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.